ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலேசியா போயிட்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா, மலேசியா போனதில் மலேசியா சிம்மு போட்டேன். சிம்மு போட்டதில் மலேசியா சிம்மு போட்டதில் என்னோடய ஜியோ சிம் மிஸ் ஆகிட்டு, என்னோடய தோழிகள் எல்லோரும் கால் பண்ணாங்க. அப்படியே காலாக வந்துடும், ஒரு மண்ணாங்கட்டி வராது. பட் இருந்தாலும் நமக்கு சிம் வேணும்ல, நிறைய நோட்டிஃபிகேஷன் நிறைய இருக்குது, அதுக்காக தான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது போயிட்டு சிம் வாங்கிட்டு பேக் டு ஹோம் வரணும். சிம் வாங்க போகிறேன், சிம் வாங்க போகிறேன். ஒரே பவுடர் தான், 24 மணி நேரம் என்ன தேய்க்கிறது பவுடர் வைக்கிறது தான் இருக்கியே. அது எப்பவுமே உண்டு இல்லாம அம்மா போட்டது தானே இதுவா? இப்போதான் பார்க்க இது போட்டது என்னது, மஸ்காரா. சரி போயிட்டு சிம்மை வாங்கிட்டு வரணும் பாப்பா. போனேன் பஸ் ஸ்டாப்பே வந்தாச்சு. வெயில் அடித்த மாதிரி இல்லை, ஆனால் ஏற்றுட்டே இருக்கு. அதுதான் கிடப்பா இருக்கு. இதுதான் எங்களோட பஸ் ஸ்டாண்ட். நான் அங்கேருந்து நடந்து வரும்போது 2 பஸ் போயிட்டு நான் வாட்டுக்கு ஆடியாச்சு இருந்தேன்னா. ஸோ அடுத்த பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா மலேசியா சிரிச்சு ஹலோ ஃப்ரெண்ட், பஸ்ஸில் ஏறி விட்டேன். அதுக்கப்புறம் போகணும், ஜியோக்கு போகலான்னு இருக்கேன். ஐ மீன் வந்து ஏர்டெல், ரிலையன்ஸ் ஜியோ ரிலையன்ஸ் மால் போகலாம். அங்கே போய் மாற்றிடுவேன். Second floor. செகண்ட் ஃப்ளோரில் இருக்கலாம். ஸோ செகண்ட் இது ஃபஸ்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோர் போய்கிட்டு இருக்கேன். நல்ல ஃப்ராக்ரன்ஸ். அப்பா போயிருந்தேங்க. இந்த ஜியோக்குரியது எங்கே இருக்குது? ஜியோ சிம் இந்த ரேடியோ பண்ணுவோம். ஆமாம், ஓகே ஓகே. பூந்து வச்சுருக்காங்க. இது ஜியோ சிம்குள்ளே போகலாம்ல. எந்த சைட் போகணும்? இப்படி இந்த பெரிய டோரை திறக்கணும். அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மட்டும். ஆஃபீஸ் இருக்கு. இதுதான் ரிலையன்ஸ் ஜியோக்குரிய ஆஃபீஸ். சிம்மு மிஸ் ஆகிட்டாரா, சிம்மில் ஏதாவது ப்ராப்ளம்னா இங்கே வரலாம். யாருக்காவது வேலை வேணாலும் இங்கே வாங்கிக்கலாம். வேலைக்கு ஆட்கள் தேவை போட்டுருக்கீங்களா? ரொம்ப எனக்கு ஸ்வெட்டாக நான் ஃபேன் போட்டுட்ருக்கேன். சிம் ரெடி ஆகிட்டு இப்போ ஒரு
பர்கர் சாப்பிடான்னு பார்த்தா பர்கர் கடைக்காரன்னு காணும். அதனால் ஒரு பப்ஸு வெஜ் பப்ஸ் தான் இருக்குது. மொத்தமே ஒரு 4 ஃபுட் கோர்ட் தான் இருக்குது. அது மாதிரி மக்களும் 4 பேர் தான் இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க விளாட்றது கொஞ்சம் இருக்குதா, சின்ன பிள்ளைங்க விளாட்றதுக்கு நம்மளும் விளாட்லாம் அக்கா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.